பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு 21 டேஸ் பிரேயரில் டே 13 இருக்கும். தலைப்புக்கான வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பல்லுகும் படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ஆமேன். நம்மளோட ரெஹோபோத்தை நேர்த்தியாக சுதந்திரிச்சு கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எதை விட்டு விலகணும் அப்படின்னா, பெருமையான காரியங்கள். நமக்குள்ளே ஏதாவது ஒரு பெருமையான காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை விட்டு நம்ம விலகும் போது ஏசப்பா நம்மளுக்கான ரெகோபத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம இதை ஒரு மையமாக வச்சு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பைபிளில் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வசனம் இருக்கும். பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை வரம் அளிக்கிறாருன்னு சொல்லிடுவேன். நமக்குள்ள பெருமை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கான ரெகோபத்தை நேர்த்தியாக ஏசப்பா குறித்த டைமில் நம்மளால் சுதந்திரிச்சு கொள்ள முடியாது. இன்றைக்கி நம்ம பைபிளில் ஒரு கேரக்டரை பற்றி பார்க்கலாம். யார் அவங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுற நேபுகாத் நேச்சர்ன்ற ஒரு ராஜா. அவங்க ஃபஸ்ட்டு ஏசப்பா பற்றி அறியாமல் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏசப்பாவை அறிஞ்சதுக்கப்புறம் ஏசப்பா தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லி ஏசப்பா கிட்ட வரும்போது ஏசப்பா அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. ராஜ்யம் அவங்களுக்கு பலப்படும். அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே ஏசப்பா நேர்த்தியாக செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அவருக்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னா, ஒரு பெருமை வந்துடும். அந்த பெருமை வரனால அவருக்கான ரெகோபத்தை ஏசப்பா என்னெல்லாம் திட்டம் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை அவரால் நேர்த்தியாக சுதந்திரிச்சு கொள்ள முடியாமல் அவர் என்ன பண்ணுவார்னா தள்ளப்பட்டுருவாங்க. அதனால் ஏசப்பா இப்போ நம்மளுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, பெருமையாக நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏசப்பா நம்மளுக்கு என்ன ஒரு காரியங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ரொம்பவே வருமானத்தில் இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலும் சரி, ரொம்பவே சம்பளம் எல்லாமே கம்மியாக வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கலாம். நம்ம ஏசப்பாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாமே கர்த்தரை ஆசீர்வதிச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும்போது நமக்குள்ளே பிசாசு கொண்டு வர ஒரு ஆயுதம் என்னென்னா, பெருமைன்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வருவான். ஏன்னா பெருமைன்றது கொண்டு வந்துட்டோம்னா அது ஏசப்பாக்கு பிடிக்காது. ஸோ நம்மளோட ராஜ்யம் ஈஸியாக அழிக்கப்பட்டுரும். அதனால் அந்த பெருமைன்றதை கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பெருமையான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கணும். இல்லை, எது கிடைச்சாலும் இது எனக்கு ஏசப்பா கொடுத்தாங்க, இது ஏசப்பாவில் உண்டானது, இந்த நன்மை எனக்கு என்னோட கை பலத்தினால அல்ல, கர்த்தரோட கிருபையினால் கிடச்சிச்சுன்னு சொல்லி நம்ம ஏசப்பாவை உயர்த்தி நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளுக்கான கொடுத்துருக்க ரெகோபத்தை நேர்த்தியாக சுதந்திரிச்சு கொள்ள உதவுவாங்க. இந்த ராஜா எப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதுவுமே செய்யலை, வேற எந்த ஒரு தவறான காரியங்களும் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, பெருமை பேசிட்டாரு. இந்த ராஜ்யம் எல்லாமே நான் தான் உண்டாக்குனேன், இது எல்லாமே என்னோட ஞானத்தினால நான் பண்ணது அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள அதிக பெருமை வந்ததும் அவரோட ராஜ்யமே என்ன ஆயிடுச்சுன்னா இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும் எந்த ஒரு பெருமையான காரியங்களையும் விட்டுறக்கூடாது. ஏசப்பா நம்மளுக்கு என்ன தாளந்து கொடுத்துருந்தாலும், இந்த தாளந்து எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க, இதை நான் ஏசப்பாக்கென்று பயன்படுத்துவேன்னு சொல்லி நம்ம ஏசப்பாவை தான் உயர்த்தணுமே தவிர, நம்ம அந்த இடத்துல நான் தான் பண்ணேன், இந்த வெற்றி என்னால் கிடச்சிச்சு, இந்த பிஸ்னஸ் என்னால் தான் சக்ஸஸ் ஆச்சு, எல்லாத்துக்கும் நம்ம நான்ற வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பெருமைன்றது வருது. ஸோ இனிமேல் என்ன விஷயங்கள் நடந்தாலும், என்ன நன்மையான காரியங்கள், என்ன உயர்வு வந்தாலும், நான் இல்லை கர்த்தரே எனக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்தி ஏசப்பாவுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஏசப்பா நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க. நமக்கான ரெகோபோத் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஏசப்பா நம்மளை நேர்த்தியாக சுதந்திரிச்சு கொள்ள உதவுவாங்க. அதனால் இந்த நேரத்துலையும் நமக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தோம். சில பேர்லாம் அழகாக இருந்தோன்னா நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி பெருமையாக சொல்லிப்பாங்க. சில பேர்கிட்ட நிறைய காசு இருந்துச்சு, நிறைய பணம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா பெருமை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை மாதிரி குறிச்சுலாம் பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு அழகு இருக்கா, ஏசப்பா எனக்கு இந்த அழகு கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறேன்னா ஏசப்பா எனக்கு அந்த காசு பணம் சம்பாதிக்கிற கொடுக்குற ஞானத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்காகவும் நம்மளை ஏசப்பா தான் எனக்கு இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு மகிமையான காரியத்தையும் மேன்மையான காரியத்தையும் செஞ்சு நம்ம தலையை உயர்த்துவாங்க. நமக்கான ரெகோபத்தை எந்த ஒரு தடை, எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் நேர்த்தியாக சுதந்திரிச்சு கொள்ள நமக்கு உதவி செய்வாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆவியானவரே, ராஜா, தகப்பனே, ஏசப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கொடுத்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆவியானவரே, இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க ராஜா. தகப்பனே, ஏசப்பா, முக்கியமாக ஆவியானவரே, பெருமை எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கீங்க. ஆவியானவரே, தகப்பனே, ஏசப்பா, எங்களுக்குள்ளே ஏதாவது பெருமை இருந்துச்சு அப்படின்னா ஆவியானவரே தயவாக எடுத்து போடுங்க ராஜா. பெருமையாக நாங்கள் ஏதாவது பேசியிருந்தோம் அப்படின்னா எங்களை தயவாக மன்னிங்க தகப்பனே. ஆவியானவரே ராஜா, எங்கள் பெருமை நிமித்தம் ஏதாவது ஆசீர்வாதங்கள் ரெகோபோத் எங்களுக்கு தடைப்பட்டு
நின்றுச்சு அப்படின்னா, நின்று கொண்டு இருக்குன்னா ஆவியானவருடைய தகப்பனே இயேசப்பா, இந்த ஜெபிக்கிற இந்த வேலையில் அந்த பெருமை எங்கள் கூட இருந்து எடுத்து போட்டு நேர்த்தியாக எங்களோட ரெகோபத்தை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளப்பட உதவி செய்யுங்க, அனுகிரகம் செய்யுங்க ராஜா. தகப்பனே இயேசப்பா, தாழ்த்தி உடைய பொறுப்புள்ள கரங்களை ஒப்படைக்கிறேன், நீரே பொறுப்படுத்த வழி நடத்து கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் என் ஜெபம் கேளும், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.